எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சம்மரில் நடவு பண்ணியிருந்த பழமரங்களோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில். நீங்களும் புதுசாக பழமரங்களெல்லாம் வாங்கி நடவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குமே இதிலிருந்து ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் அழைத்திடுங்க. கிட்டத்தட்ட நம்ம சம்மரில் நடவு பண்ணி 4 மாதத்துக்கு அப்புறமா இப்போ எந்தெந்த செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓரமாக இருக்கிற வாழை மரத்துலேருந்து வந்துடலாங்க. நான் வந்து ஆன்லைனில் வாழை மரங்கள் அது போக ஒரு சிலதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதில் வாழை 4 வாங்கியிருந்தோம். இது வந்து ரஸ்தாலி நல்லா வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறமா இது வந்து புதுசாக அரைஞ்சு அப்படியே ஒரு சுமாராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா செரியில் வந்துட்டு 2 வெரைட்டி வாங்கியிருந்தோங்க. அது ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அப்படியே பழம் ஒன்று வந்திருந்தது, காய்கள் பூக்கள் அப்படின்னு காட்டியிருப்பேன். அந்த மாதிரி இந்த செடி வந்து நம்ம சம்மரில் தான் வச்சோம். சம்மரெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வளர்ந்த செடி அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட க்ரோத் நல்லா இருந்தது. இப்போ கூட பாருங்களேன், நிறைய பூக்கள் வச்சுருக்கு. நமக்கு ஏற்கனவே காய் வந்துட்டதால் இனி இது அப்படியே காய்க்கும் தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக பழமரம் பழங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த செடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாகவே நமக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது புதுசாக வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இது ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு எது எப்பப்போ வரும் அப்படின்னு தெரியாது இல்லையா. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது சின்ன நெல்லிக்காய் செடி தாங்க. இதுவுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடி ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த லைனில் வந்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது ரெட் கலரில் வரக்கூடிய சப்போட்டா தாங்க. இந்த செடி நம்ம வச்சதுலேருந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது வெயிலுக்கெல்லாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து சூப்பராக வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறமா வாழையில் நம்ம வாங்கியிருந்த ஒரு ரகம் மலை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருத்தே இல்லாமல் தான் ஆன்லைனில் வந்திருந்து. அந்த ஒரு நாற்று மட்டும் எனக்கு மிஸ்டேக் நல்லா இல்லைங்க, அது போச்சு. அந்த இடத்துல வந்து நான் நேந்திர வாழை வச்சு விட்டுருக்கேன். இது வந்து முசாம்பி, இது நம்ம நர்சரியில் வாங்கினது தான். இதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு 2 நர்சரியில் கொஞ்சம் செடிகள், அதுக்கப்புறமா ஆன்லைனில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சிவப்பு சீத்தா தான் வச்சுருந்தோம். அது நடவு பண்ணும்போதே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த செடி சுமாராக இருக்குது, இந்த நர்சரியில் அவ்வளோக்கா நல்லா இல்லைன்ட்டு. அது வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறமா போயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு கற்பூரவள்ளி வாழை. இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இது வந்து பனானா சப்போட்டா அப்படிங்கிற வெரைட்டி. இந்த செடியெல்லாம் நான் நேரில் பார்த்து ஒரு நல்ல நர்சரியில் எடுத்தது தான். செடியெல்லாம் நல்லா ஸ்டெம் ஊக்கமாக சூப்பராக செலக்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இன்னும் ஒரு சில செடிகள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ட்ராபெரி கொய்யா. இது அப்படியே ஓரளவுக்கு இப்போ நல்லா வந்து அப்படியே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. காய்கள் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாழையில் இது வந்து பச்சை வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் ஓரளவுக்கு தான் வளரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துலையே வச்சுட்டு அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சஞ்செடியில் 2 செடி வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா காய்களோடவே வந்துட்டு இருந்து நான் அறுவடை பண்ணியிருப்பேன். இப்போ கொஞ்சம் இடையில புழு தாக்குதல் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. ஆரஞ்சு செடியெல்லாம் ஆரம்பத்தில் சூப்பராக வந்துட்டு இருந்தது. இடையில ஏதோ கடிக்க ஆரம்பிச்சுது, அப்படியே இதாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா தழைஞ்சு வருது. ஆனால் கொஞ்சம் புழு தாக்குதல் இருக்குங்க. நம்ம பப்பாளி காடு இருக்கிறதால இந்த இடத்துல வச்சுருக்கிற மரங்களுக்கு ஒரு சிலதுக்கு தான் ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குங்க. சிலதெல்லாம் வச்சதுலேருந்தே அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க் கொய்யாவில் வந்து 2 செடி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதில் தான். இதில் வந்து நான் ஒரு 6 மாதத்துக்காவது பூக்களெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கும், நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி கிள்ளிகிட்டே இருந்தேன். இந்த மழையப்போ கொஞ்சம் கவனிக்காமல் விடங்காட்டிக்கு அப்படியே பிஞ்சு பிடிச்சி காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செடி ஓரளவுக்கு நல்லா ஹைட் ஆயிடுச்சு ஒரு 4 மாதத்துக்கு மேலே. இருந்தாலும் விட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் விட்டுட்டேன். செடி வந்து காற்றுக்கு தாங்க இந்த மாதிரி வந்து தள்ளி இருக்குது. கீழே பாருங்களேன், ஒரு காய் வந்து நல்லா பெருசே ஆயிடுச்சு. காற்றடி வந்து ரொம்ப ஓவருங்க. எப்பயுமே இங்கே காற்று இதில் இப்போ சொல்லவே வேண்டாம். கரெக்டாக இந்த செடி வடக்கு இருந்து தெற்கு இருந்து வடக்கு காற்று அடிச்சுட்டே இருக்குது. இன்னும் இந்த குச்சியை எடுத்து நல்லா நேராக வச்சு கட்டி விடணுங்க. இங்கே இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பயுமே காற்று அதிகம்தான். அதுக்கப்புறமா இது வந்து ஆப்பிள் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது ஒரு இலந்த மாதிரி. இது வச்சதுலேருந்தே இந்த இலைகளை விடாமல் கிடைக்குதுங்க. ஆனால் இந்த செடியும் சளைச்சதல்ல. கொனையில் பார்த்திங்கன்னா சூப்பராக தளைஞ்சு வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், இப்போ கொஞ்சம் நல்லா செடி வந்து நல்லா ஹைட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பூக்கள் கொத்து கொத்தாக வச்சுட்டே இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ காய்களாகும் அப்படின்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் புழு தாக்குதல் இதில் அதிகமாக இருந்ததுங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது மாதுளையிலேயே பகவான் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது. இதில் ஒரு 3 காய்களுமே வச்சுருக்கு, பூக்கள் வச்சு நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. அதுக்கடுத்து தான் அந்த கொய்யா செடியிலேயே இன்னொரு செடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுலேயுமே அப்படியே பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
செடி காற்றுக்கு நான் சொன்ன மாதிரி தள்ளிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்குமே வந்து ஒரு குச்சி வச்சு கட்டி விடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே எப்பயுமே காற்று தாங்க, இப்போ மட்டும் கிடையாது. காற்றுக்கே இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், அங்கே வந்து ஒரு மரம், இந்த வாது இப்படி அடிச்சடிச்சு அந்த சைடு இருந்து வாது, இது பெரிய சீத்தாப்பழம் மரம் தான். ஆனால் இந்த வாதே பாருங்களேன் எந்த சைடு வந்துட்டுருக்குன்ட்டு. அதனால தான் அந்த கொய்யா செடிகளை அந்த தள்ளுது. இன்னுமே குச்சி வச்சு கட்டணுங்க. அதுக்கடுத்து தான் இது வந்து மாதுளையிலேயே இன்னொரு செடி. இதுலேயுமே பூக்கள் வச்சு நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது சப்போட்டா. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் பாருங்களேன். கொஞ்சம் நல்லா ஹைட்டு. இதையுமே வச்சு கட்டி விட்டுட்ருக்கோம், நிற்காது, கட்டிக்கிட்டே இருக்கோங்க. அதுவுமே ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த சாத்துக்குடி அப்படி தாங்க, நம்ம வச்சதுலேருந்து பூச்சி கடிச்சது அப்படின்னா இதையும் சொல்லலாம். இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். நானுமே இந்த ஒரு செடி தானே அப்படின்ட்டு அதை அசால்ட்டாகவே விட்டுட்டேன். கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது கொய்யாலேயே இன்னொரு வெரைட்டிங்க, ஜப்பான் கொய்யா. அளவு செடியாக வச்சோம். இது நல்லா வளர்ந்து இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பழ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து தான் நம்ம வச்சுருந்த வாட்டர் ஆப்பிளையும் புழுக்களுக்கு ரொம்ப பிடிச்சோ, அதையும் கடிச்சிட்டே இருந்தது. அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்பல்லன்னு சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குங்க வாட்டர் ஆப்பிள். மாரகங்களில் ஒரு சிலது வாங்கியிருந்தோம். அதில் நம்ம ஒரு சில நர்சரியில் வாங்குறது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இது வந்து ஆல் டைம் மேங்கோ, ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இந்த நாற்றெல்லாம் நான் நேரில் பார்த்து எடுத்தது தான், நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக செரியில் வந்துட்டு நம்ம 2 செடி சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இங்கே வந்து ஒன்று வச்சுருக்கோம். இதுவுமே நல்லா பூக்கள் காய்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது, நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா இதில் ஒரு பழமே அப்படியே பழுத்துட்ருக்கு. நமக்குமே இதெல்லாம் தெரியாது இல்லைங்களா, 4 மாதத்துல இந்த அளவுக்கு வந்து காய்கள் எல்லாம் வைக்கும் அப்படின்ட்டு. அத்தி இதெல்லாமே பார்த்திங்கன்னா பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொய்யா, மாதுளை எல்லாம் கூட காய்கள் வச்சிட்ருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பிஸ்தா செடி தாங்க. இது ஆரம்பத்தில் சூப்பராக இருந்தது, சம்மர்லேயே நல்லா வந்துட்டு இருந்தது. இடையில கொஞ்சம் இது இந்த முருவான் மாதிரி நோய் தாக்குதல் தான் இது. இடையில அந்த உள்ள குருத்தெல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணணுங்க. அடுத்து தான் நம்ம வந்துட்டு அத்தியில் 3 ரகம் வாங்கியிருப்போம். அதில் இது வந்து பூனை ரெட் அத்தி. இது கொஞ்சம் சின்ன செடியாக வச்சது. இப்போ அப்படியே காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது மாம்பழ ரகம் தாங்க. இது வந்து ஹிமா பசந்த் அப்படிங்கிறது. இந்த நர்சரியில் நாற்று சுமாராக தான் இருந்தது. நம்ம வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் அந்த நர்சரிக்கு போனோம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து இஸ்ரேல் அத்தி அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். இஸ்ரேலோ ஆஃப்கனோ ஏதோ சொன்னாங்க. ஆனால் இதுலேயுமே ஆரம்பத்துலேருந்து நிறைய காய்கள் வைக்கிது. ஆனால் அந்தளவுக்கு சீக்கிரமாக பழுக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சில் இன்னொரு செடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்தே நல்லா வந்துட்டு இருந்த செடி தான். இப்போ கொஞ்சம் இந்த மழை அதுக்கப்புறமா கொஞ்சம் இலைகளெல்லாம் பழுப்படிச்சிருக்கு. இதையும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணுங்க, கேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து தான் அத்தியில் வந்துட்டு இது வந்து இன்னொரு செடி. இது வந்து டர்க்கி ப்ரௌன் அப்படிங்கிற வெரைட்டி தாங்க. இது வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. நல்லா பிரான்ச்சஸ் வந்து இதிலிருந்து பழங்களுமே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அதை கூட நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ கூட பாருங்களேன், ஒரு பழம் வந்து நல்லா பழுத்துருக்கு. இந்த அளவுக்கு பழுத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று வந்து கடிச்சு விட்டுருங்க. இப்போ அந்த பழத்தையும் கடிச்சு தாங்க இருக்குது. இது வந்து டர்க்கி ப்ரௌன். இதெல்லாமே 4 மாதத்தில் சூப்பராக வளர்ந்து பழங்கள் கிடச்சிட்ருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா பேரை கேட்டே பிடிச்சி போய் வாங்கின செடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மில்க் ஃப்ரூட் அப்படிங்கும்போது மில்க் டேஸ்ட்டில் ஒரு ஃப்ரூட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி இந்த மரம் ஒன்று வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சோம். இது சம்மரில் ரொம்ப அப்படியே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக வந்துட்டுருக்குங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முள் சீத்தா. இதுவுமே ஆரம்பத்தில் நல்லா வந்துச்சு, இடையில கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சுங்க புழுத்தாக்குதல். அதுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாம்பழம் தாங்க 2 லட்சம் ரூபாயா ஒரு மாங்காய் அப்படின்னு நம்மலாம் வியந்து பார்த்தா மியாசகி மேங்கோ தாங்க இது. இதுவுமே நான் நல்லா நர்சரியில் போயிட்டு நானே நல்லா நிறைய செடிகளில் பார்த்து கீழே உட்காந்து ஸ்டெம்மெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி வாங்கின ஒரு செடின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட விலையே பார்த்திங்கன்னா 1500 600 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம நல்ல செடியாக எடுக்கணுமே அப்படின்ட்டு சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்துட்டுருக்கு. சில நர்சரியில் அந்தளவுக்கு செடிகள் நல்லா இருக்கிறதில்ல. இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மலையன் ஆப்பிள். இந்த செடி கூட பாருங்களேன், அந்தளவுக்கு நல்ல நாற்றே கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம அங்கே நேந்திரங் வந்து ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வாழை போன இடத்துல அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சைடுமே ஒரு வாழையை வந்து வச்சு விட்டுட்டேன், நேந்திரம் தான். இதுக்கப்புறம் இனி வெளியில் இருக்கிற செடி தாங்க. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து தான் இங்கே இருக்கிற சாத்துக்குடியை பாருங்களேன். அங்கே இருக்கிறதாச்சும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறத சுத்தமாக விடாதுங்க, பிசாசுங்க கடிச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த பப்பாளி காடும் இருக்கிறதால அதிகமாக வந்துட்டு இதை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பட்டை செடிங்க. இது வந்து சின்ன செடியாக வாங்கி நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இடையில தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே அப்படியே வந்துட்டுருக்கு.
நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை. அதுக்கப்புறமா இந்த பங்கனப்பள்ளி பாருங்களேன், அப்படியே படுத்துக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வளைஞ்சிட்ருக்கு, காற்று அதிகம். நல்ல குச்சியாக ஒன்று வச்சு இதுக்கு வந்து கட்டி விடணுங்க. இது வந்து நான் வேறு நர்சரியில் வாங்கினது தாங்க. இது ஸ்டெம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுதான் நான் நல்ல நர்சரியில் மானாத்தெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நர்சரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நல்ல ஸ்டெம் ஊக்கமாக சூப்பரான நாற்றை பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு பீனட் பட்டர் ஃப்ரூட் தான். இந்த செடியுமே நல்லா வந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து அப்படியே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு இருந்து பார்த்தோன்னா நல்லா தெரியும் பாருங்களேன், நல்லா வந்துட்டுருக்கு. இந்த இலைகளில் தான் இப்போ கொஞ்சம் முருவான் மாதிரி தெரியுது, ஆனால் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. நமக்கு வந்து பூக்களெல்லாம் வச்சிருச்சு. இதுவும் இனி வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்தாலும் வரலாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது மாம்பழத்தில் இது தேசரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது எனக்கு மாறி கிடைச்ச வெரைட்டி தாங்க. இதுக்குமே குச்சி வச்சு நல்லா கட்டி விடணும். இது வந்து அல்போன்சா மாங்காங்க. இது வந்து அந்த நிறைய நம்மியா சகியெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா, அங்கே எடுத்தது. அங்கே நிறைய நாற்றுக்கள் இருக்கிறதால நல்ல நாற்றா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நர்சரிக்கு போங்க. நான் இந்த நாற்று எடுத்ததெல்லாம் சும்மா சாம்பிள் மாதிரி வச்சுருந்த இடத்துல எடுத்தது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்ருக்கிறது பலாச்செடி தாங்க. இது குட்டியாக 2 வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் தான் இந்த குச்சியெல்லாம் வந்து எடுத்து விடணும். இது அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த பெரிய செடி சூப்பராக ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சோம் பார்த்தீங்களா, அது வச்ச 2வது நாளே ஏதோ வந்து கடிச்சிருச்சுங்க. இதுக்கும் நான் ஓரக்காலில் தான் எல்லா மரங்களையுமே நட்டியிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல வச்சது சுத்தமாக கடிச்சிட்டு அந்த வேருக்கிட்ட குழியே இருந்ததுங்க. அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு நான் காலில் மண்ணை தள்ளி நல்லா முதிச்சு விட்டுட்டு வந்தேன். ஆனால் அந்த செடி போயிருச்சுங்க, வரவே இல்லை. அதுக்கப்புறம் சம்மரில் நமக்கு வராத செடி கறிப்பலா தாங்க. இந்த வெயில் தாக்கம் ஓரத்தில் அதிகமாக இருந்ததால் அது போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பப்ளி மேஸில் பிங்க் கலர். இந்த செடி ஓரளவுக்கு அப்படியே நல்லா வந்துட்டுருக்குங்க. பலாச்செடி தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது மாம்பழத்தில் நீலங்க. இது வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி தான் வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த செடி வந்து பேரிக்காய் தாங்க. இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இந்த சுக்கிட்டிக்கீரை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு க்ளீன் பண்ணணுங்க. பேரிக்காய் செடியும் நல்லா வருதுங்க. அதுக்கடுத்ததாக பாதாம் செடி ஆரம்பத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது சம்மரில், அதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுவுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செடியை கொஞ்சம் பராமரிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் இது வந்து கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதுதான் அதுவுமே ஓடிட்டுருக்கு. இதுக்கு ஒரு பந்தல் வந்து போட்டு விடணும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக வாங்கின வெத்தலை கொடி தான், அது கொஞ்சம் இப்போ கொடியோட ஆரம்பிச்சிருக்கு. அதையுமே எடுத்து அப்படியே அந்த தென்னை மரத்துக்கிட்ட கொண்டு போய் விடணும். இது வந்து எக் ஃப்ரூட் அப்படிங்கிற செடி தாங்க. இது ஓரளவுக்கு சம்மரில் மெதுவாக வளர்ந்துட்டு இருந்தது, ஆனால் வளர்ந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ இந்த மழைக்கு அப்புறமா மண் அந்த குழியில் சேர்ந்ததுனால அது கொஞ்சம் சின்னதாக தெரியுது, ஆனால் அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த செடி பார்த்திங்கன்னா கெலாக்காய் செடி சின்னதாக வாங்கி கொஞ்சம் வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து நடவு பண்ணது. இதுவுமே ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற செடிகள் இவ்வளோ தாங்க. அந்த கிழகோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பலாமரம் ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. இன்னுமே வந்து காய் பிடிக்கல. அது வந்து நான் நேராக இருக்கிற மரம் தான் இதுதான், சரிங்களா. அதுவுமே இன்னும் காய் பிடிக்கல. நம்ம வாங்கின செடிகளில் கொஞ்சம் செடிகள் வரலைங்க. அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்று வந்து ரொம்பவே ஃபால்ட்டு. நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், சிவப்பு சீத்தா அந்த மலையனாப்பிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நர்சரி வந்து சும்மா ஒரு ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க, வெயில் படாமல் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க நாற்றுக்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி கவர்ஸும் மாற்றி வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் நேச்சுரலாக வளரக்கூடிய நம்ம இந்த மாமர நாற்றெல்லாம் வாங்கின மாதிரி இடங்களில் வாங்கினோம் அப்படின்னா நாற்று வந்து சூப்பராக இருக்கும். நிறைய செடிகள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும், சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா நிறைய செடி இருக்கிற இடத்துல சூஸ் பண்ணுங்கள். இது வந்து அவகோடா செடி நல்லா வந்துட்டுருக்கு. இது நம்ம டைரெக்டாகவே வச்சுருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா இது வந்து மங்குஸ்தானுங்க. இது அப்படியே டல் ஆகிறதும் வர்றதும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து ரம்புட்டான், அந்த குச்சி மாதிரி இருக்குது பாருங்களேன். இதில் நிறைய இலைகளெல்லாம் இருந்தது, இதையும் ஏதோ வந்து கடிச்சிட்டே தாங்க இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த குருத்து மட்டும் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இப்படி அப்படியே நிற்கவும் வரவும் இருந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு. இதுவுமே செடி நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. இதுக்குமே வந்து நம்ம ஒரு பந்தல் மாதிரி இனி வந்து போடணும். நம்ம வாங்கியிருந்த செடிகள் இவ்வளோ தாங்க. இதில் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் அதுவாக போச்சு. பலாச்செடியெல்லாம் சூப்பராக நல்லா வாங்கின நாற்று தான், அது வந்து கடித்ததுனால போயிருச்சு. அதுக்கப்புறம் கறிப்பழம் அது காஞ்சிருச்சு வெயிலில். மற்ற சில நர்சரியில் வாங்கின நாற்றெல்லாம் அது சரியில்லாதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வர போக சின்னதாக அந்த 10க்கு 10 ரூமில் அது வேரோட்டமே இருக்காது, கவர்ஸும் மாற்ற மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் நல்ல நர்சரியாக ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற நாற்றுகளை வந்து வாங்குங்க. நான் மாஞ்செடியெல்லாம் வாங்கின பக்கம் பார்த்திங்கன்னா
நிறைய செடிகள் இல்லை அப்படின்னாலும் ஒரு சிலதெல்லாம் இப்போ மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு சைஸ்லேயுமே கிட்டத்தட்ட 100 செடி 200 செடி இருக்கும்போது நீங்கள் சூப்பரான செடியை வந்து செலக்ட் பண்ணி வாங்க முடியும். அவங்கக்கிட்ட வந்து கொய்யா, மாதுளை இதெல்லாமே ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரி செடிகளெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நர்சரிக்கு வந்து போய் பார்த்துட்டு நீங்களுமே செலக்ட் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறமா எப்படி வந்து அதை நடவு பண்ணலாம், எந்த மாதிரி நாற்றுக்களை வாங்கலாம், அதுக்கான ரீசன் என்ன, வெயிலில் எப்படி நம்ம நடவு பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நடவு பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட ஏதாச்சும் வந்து பழமரங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு சிவப்பு கொய்யா, நாட்டு பப்பாளி, அதுக்கப்புறமா மாதுளை, வாழை, சீத்தா, சப்போட்டா இதெல்லாமே நல்லா வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஏதாவது கொஞ்சமாக வந்து நடவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க. நீங்கள் பார்த்த செடிகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது, ஃபேவரட் எது, செடி எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.